My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் மூலமாகவும் அந்தந்த ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் மூலமாகவும் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரி எல்லா தரப்பட்ட மெடிக்கல் காலேஜஸ்ல லாஸ்ட் இயர்ல நீங்க சேர்ந்திருந்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் who have joined in MBBS 2022-23 அகாடமிக் இயர்ல MBBS ஜாயின் பண்ண மாணவர்களுடைய ஒரு லிஸ்ட்டை வந்து NMC தரப்புல இருந்து லாஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 18ஆம் தேதி டிசம்பர் மாதம் அந்த லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆச்சு. இந்த லிஸ்ட்ல 1,08,431 மாணவர்களுடைய பெயர்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு. அந்த லிஸ்ட்ல பேர் இல்லைன்னா உங்க அட்மிஷன் கேன்சல் ஆயிடும் அப்படின்னு சொல்லியும், அந்த லிஸ்ட்ல பேர் இல்லை அப்படின்னா உடனே உங்களுடைய கன்சர்ன் மெடிக்கல் கவுன்சிலிங் அத்தாரிட்டியை ரீச் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான PDF அப்படிங்கிறது கொடுத்ததாங்க. இதை குறித்து நம்மளும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு NMC தரப்புல இருந்து ரொம்ப முக்கியமான அட் த சேம் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு ரிகார்டிங் டு யுவர் அட்மிஷன். ஸோ லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்ல நீங்க அட்மிஷன் போட்டு சீட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்ல உங்களுடைய பெயர்கள் இருக்கா அப்படிங்கிறத மறுபடியும் உறுதி செஞ்சுக்கோங்க. அது தவிர சில முக்கியமான விஷயத்தை பற்றியும் NMC சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. NMC தரப்புல இருந்து வந்திருக்கிற இந்த நோட்டிஃபிகேஷன் முக்கியமா யாருக்கு வந்திருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எல்லா தரப்பட்ட மெடிக்கல் காலேஜஸ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ், இதுல எங்கெல்லாம் MBBS அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த காலேஜஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது தான் இந்த அப்டேட். ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் UGMEB அப்படிங்கிற ஒரு போர்டு அந்த ரெகுலேஷன் அடிப்படையில் காமன் கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயர்ல சொன்னாங்க. பட் லாஸ்ட் இயர்ல வந்து அந்த டைம் கான்ஸ்டன்ட் இருந்ததுனால காமன் கவுன்சிலிங்கை உள்ள கொண்டு வரல. ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் தனியாகவும் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் தனியாகவும், ஆனா ஒரே டைம் லிமிட்டுக்குள்ள உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. ஒரே டைம்ல 2 கவுன்சிலிங்கும் நடக்குங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. இதுல ஒரு சில யூனியன் டெரிட்டரிஸும் ஒரு சில மாநிலங்களும் டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தாங்க. எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் ரவுண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டேட்ஸ்ல வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. பட் ஹவவர் இது வந்து காமன் கவுன்சிலிங்காக தான் லாஸ்ட் இயர்ல நடைபெற்றது. ஸோ இந்த காமன் கவுன்சிலிங் மெத்தட் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர்ல கம்ப்ளீட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா கூட இனி வர வருஷங்களே இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், அந்த 1,00,001 மாணவர்களுடைய பெயர்கள்ல உங்களுடைய பெயர்கள் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒருவேளை நேம் இல்லை அப்படின்னா உங்களுடைய அட்மிஷன்ஸ் கேரண்டி இல்லை அப்படிங்கிறத லாஸ்ட் வந்த PDFல போன மாசத்துல ரிலீஸ் பண்ண PDFல அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்பவும் வந்து அதை சொல்லியிருக்காங்க. ஒருவேளை கவுன்சிலிங்கை தவிர்த்து, அதாவது இந்த கவுன்சிலிங் சிஸ்டம்குள்ள இல்லாம வேறு வகையில அந்த அப்பார்ட் ஃப்ரம் கவுன்சிலிங் உங்களுடைய அட்மிஷன்ஸை ஏதோ ஒரு காலேஜ் போட்டிருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் அந்த காலேஜ் இந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக் பண்ணதை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா NMC தரப்புல இருந்து அந்த பர்டிகுலர் மெடிக்கல் காலேஜுக்கு 1 கோடி ரூபாய் அபராதம் அப்படிங்கிறது வந்து போட போறாங்க. பெனால்டி ஆஃப் 1 crore ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இதே இது செகண்ட் டைமும் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா 2 கோடி ரூபாய் வரைக்கும் அபராதம் போட போறாங்க. 1 crore ஆர் இந்த என்டையர் டியூஷன் ஃபீஸை வந்து என்ன பண்ண போறாங்க, என்டையர் கோர்ஸ் ஃபீஸை வந்து ஃபைனா போட போறாங்க. எது ஜாஸ்தியோ அந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் டைம் பண்ணா 2 கோடி ரூபாய் மெடிக்கல் காலேஜுக்கு. ஃபர்தரா இதே மிஸ்டேக்கை கன்டினியூஸா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த காலேஜினுடைய அட்மிஷன் ப்ராசஸை நிறுத்தி வைப்பதற்கும் UGMEBக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நோட்டிஃபிகேஷன்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. இது தவிர இந்த லிஸ்ட்ல என்னோட பேர் வந்துருச்சு சார், ஆனா நான் வந்து வேற வகையில தான் சேர்ந்தேன், நான் கவுன்சிலிங்ல சேரல, நான் வந்து ஏதோ ஒரு ஏஜென்ட் எனக்கு அட்மிஷன் போட்டு கொடுத்தாரு, ஏன்னா வேற ஏதோ ஒரு வகையில நான் உள்ள போய் சேர்ந்துட்டேன், பணம் கொடுத்து எக்ஸ்ட்ரா டொனேஷன் கொடுத்து நான் உள்ள போய் சேர்ந்தேன், என்னோட நேம் வந்து அந்த லிஸ்ட்ல இருக்குது, அதனால நான் பயப்பட வேண்டாம் அப்படின்னு நீங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த பாயிண்ட்ல சொல்லி இந்த PDF நான் டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த PDF வந்து NMC வெப்சைட்ல, அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்கு. நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லே வாட்ஸ்அப் குரூப்லையும் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த லிஸ்ட்ல உங்களுடைய பெயர்கள் இல்லை அப்படின்னாலோ, அல்லது இந்த லிஸ்ட்ல நேம் இருக்கு ஆனா நான் இல்லீகலா, நான் கவுன்சிலிங்ல இல்லாம இல்லீகலா நான் போய் சேர்ந்திருக்கேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்க அப்படின்னா your admission is not yet confirmed அப்படிங்கிறத NMC தரப்புல இருந்து இந்த MBBS 2022-23 அகாடமிக் இயர்ல ஜாயின் பண்ண MBBS கேண்டிடேட்ஸ்க்கு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நான் இந்த MBBS இல்லீகலா ஜாயின் பண்றது அப்படின்னு சொல்றது எது அப்படின்னா, நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால சேர்ந்திருப்பீங்க, பிரச்சனை கிடையாது. கவுன்சிலிங் மூலம் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுமே கவுன்சிலிங்ல தான் நடக்குது. நீங்க லாஸ்ட் ரவுண்ட் சூப்பர் ஸ்ட்ரே ரவுண்ட் அப்படிங்கிற ஒரு ரவுண்ட் நடந்துச்சு இல்லையா, ஸ்ட்ரே ரவுண்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்ட் அப்படிங்கிறது நடந்துச்சு. அந்த ரவுண்ட்ல நீங்க போய் சேர்ந்திருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், லாஸ்ட் டேட் ஆஃப் அட்மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த காலேஜை டைரக்டா கான்டாக்ட் பண்ணியோ அல்லது அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட டைரக்டா பேசியோ எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்தோ அல்லது கொடுக்காமலோ நீங்க போய் கம்மியான ஃபீஸுக்கோ ஏதோ ஒரு வகையில நீங்க போய் சேர்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட அட்மிஷன் அப்படிங்கிறத கேள்விக்குறி. அந்த லிஸ்ட்ல உங்க பேர் இல்லைனாலும் அது கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும்.
இதுல மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நம்ம சொல்ற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லயும் இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அட்மிஷன் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கு. உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. நிறைய பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல நீங்க இந்த டாக்குமெண்ட் கொடுக்கல, நீங்க இந்த டாக்குமெண்ட் எனக்கு இன்னும் கொடுக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒருவேளை நீங்க சேர்ந்திருக்கிற காலேஜ்ல உங்ககிட்ட ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸை உடனே அந்த காலேஜுக்கு கொடுத்துருங்க, டிலே பண்ணாம. அது எந்த டாக்குமெண்ட்டாக வேணா இருக்கலாம், பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், கேட்டகரி சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இன்கம் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம். எந்த சர்டிஃபிகேட் அவங்க கேட்டாலும் அதை கொடுத்துடுங்க. ஒரு சில காலேஜஸில் அட்மிட் கார்டெல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அட்மிட் கார்டு அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கொடுத்துருங்க. இன்னும் ஒரு சில பேட்ச் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா பேட்ச்ல பார்த்தீங்கன்னா எக்ஸாமே நடக்கல 12th. ஸோ அந்த பசங்களுடைய அட்மிட் கார்டு அப்படிங்கிறது ரிலீஸே பண்ணப்படலை. ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் கிளியராக ரிட்டனில் ஒரு லெட்டரில் நீங்கள் எழுதி கொடுத்துடலாம். ஸோ காலேஜ் சைட்லேருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக உங்ககிட்ட ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் உண்மையாகவே உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது அப்படின்னா டிலே பண்ணாமல் உடனே அந்த சர்டிஃபிகேட்ஸை உங்களுடைய காலேஜில் சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ இதனால் மாணவர்கள் பெருசாக பேனிக் ஆக வேண்டியதில்லை. இனி வர வருஷங்களில் கண்டிப்பாக காமன் கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். காமன் கவுன்சிலிங் அப்படின்னு இருந்தாலுமே கூட பிற மாநில மாணவர்கள் தமிழ்நாட்டு அரசு மருத்துவக் கல்லூரிகளுடைய இடங்களை எடுக்க முடியாத மாதிரியான ரிசர்வேஷன் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் இருக்கக்கூடிய சீட்ஸ் தமிழ்நாடு மாணவர்களுக்கு தான் இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7.5 ரிசர்வேஷனும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் வராது. ஆனால் இந்த என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸ் மேபி காமன் கவுன்சிலிங்காக மாறலாம். அப்படி மாறினா பிரயோஜனமாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் இந்த காமன் கவுன்சிலிங் பற்றியோ இல்லை கவுன்சிலிங் ப்ராசஸ் மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக நிறைய வீடியோஸ் போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான உதவிகள் அளிப்பதற்கு மிஸ் கரியர் அகாடமி ஆயத்தமாக இருக்குது. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.